வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, அதே நேரத்தில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு சூப்பரான மைசூர் பாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மில்க் மைசூர் பாக் ரெசிபி. இதை நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வாயில் வச்ச உடனே கரையும். இதே மெத்தடில் நம்ம வீட்டில் செய்ய முடியுமான்னு யோசிச்சிருப்போம். அதே மெத்தடில் நம்ம வீட்டில் செய்யலாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில். நார்மலாக மைசூர் பாக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த மில்க் மைசூர் பாக்கை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு சில டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வாங்க இப்போ இந்த சூப்பரான ரொம்ப ரொம்ப சிம்பிளான மில்க் மைசூர் பாக்கை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். மில்க் மைசூர் பாக் செய்கிறதுக்கு இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மில்க் பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யோட நம்ம எடுத்து வச்சிருக்க மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மில்க் பவுடர் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி சிம்பிளான சூப்பரான ரெசிபீஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பில் மில்க் பவுடர் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம சர்க்கரையும் அளவு எடுத்துக்கணும். இப்போ இந்த கப்பில் 5 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ இதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரையை நல்லா கைவிடாமல் கரைச்சிட்டே இருக்கணும். சர்க்கரை கரைஞ்சு நல்ல கொதி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இதுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா திங்ஸும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஆல்ரெடி நான் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் செஞ்சு வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே கரைஞ்சு நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம இந்த பாகு பதத்தை பார்த்துக்கலாம். பாகு ஒரு கம்பி பதத்துக்கு இருக்கணும். நம்ம தொட்டு பார்ப்போம். கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கம்பி பதத்துக்கு இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் பால் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாகுல அதை சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் கலந்து வச்ச பால் பவுடர் பேஸ்ட் நம்ம பாகுல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கைவிடாம நல்லா கிண்டிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்குவோம். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கிண்டுனா போதும். நல்லா கொதிச்சு நல்லா நுர ததும்பி வரும். இப்போ பாருங்க, ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு நுர ததும்பி வந்திருக்கு. இந்த மைசூர் பாக் செய்யறதுக்கு மொத்தமா 3 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். அதாவது நம்ம எந்த கப்ல மில்க் பவுடர் எடுத்தோமோ அதே கப்ல 3 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். 1 கப் ஏற்கனவே மில்க் பவுடரோட மிக்ஸ் பண்ணியாச்சு. மிச்சம் உள்ள 2 கப் நெய் இந்த மைசூர் பாக் கிளறும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறிக்கிட்டே இருக்கணும்.
இப்ப வந்து நல்லா நுரைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். இருக்கிற நெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு நல்லா கிளறிட்டே இருப்போம். இந்த நெய் ஊத்தி ஊத்தி நல்லா கிளற உங்களுக்கு இந்த பால் பவுடர் வந்து நல்ல நெய்யில வெந்து சூப்பரா வாசமா ரெடியாகி வரும். நான் எடுத்திருக்க இந்த மெஷர்மெண்ட் கப் அளவுக்கு 6ல இருந்து 7 நிமிஷம் தான் ஆச்சு இந்த மைசூர் பாக் ரெடி ஆகிறதுக்கு. அடுத்து வந்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க நல்லா வந்து நுரைச்சிக்கிட்டு அருமையா ரெடியா இருக்கு. இது வந்து இறக்குறது தான் கரெக்டான பக்குவத்துல இறக்கணும். ரொம்ப லேட்டா இறக்குனீங்க அப்படின்னா முருவி உதிரியா போயிடும். ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி இறக்குனாலும் அது வந்து கொலகொலன்னு அல்வா மாதிரி இருக்கும். அதனால பார்த்து கரெக்டா இந்த மாதிரி நுரைச்சு வரும்போது பக்குவமா இறக்கணும். இப்ப பாருங்க நல்லா நுரைச்சு ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு ட்ரேக்கு மாத்திக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் வச்சுட்டு நெய் தடவி ரெடியா வச்சிருக்கேன். இந்த ட்ரேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மைசூர் பாக்கை மாத்திக்கலாம். மைசூர் பாக் வந்து எப்படி ரெடி ஆச்சுங்கிறத இன்னொரு மெத்தட்ல நீங்க பார்க்கலாம். இப்ப கிண்டிட்டு இருக்கும்போது கொஞ்சமா மைசூர் பாக் எடுத்து இந்த மாதிரி உருண்டையா உருட்டும் போது உங்களுக்கு கையில ஒட்டாம நல்லா அருமையா உருண்டு வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணி கரெக்டா மைசூர் பாக்கை இறக்கிடலாம் அடுப்புல இருந்து. இப்ப நம்ம ஊத்தி வச்சிருக்க மைசூர் பாக்கு நல்லா ஆறி செட் ஆகணும். இது செட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்படி ஒரு அரை மணி நேரத்துல இது வந்து நல்லா ஆறிட்டு நல்லா செட் ஆயிடும். இப்ப பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அழகா செட் ஆயிருக்குன்னு. நம்ம ஊத்தும் போது எந்த அளவுக்கு லிக்விட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னு இப்ப பாருங்க திக்கா நல்லா டைட்டா வந்துடுச்சு. இப்ப நான் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு அழகா சூப்பரா வந்திருக்குன்னுட்டு. இப்போ ஒரு கத்தியை வச்சு நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ல வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பயங்கர சாஃப்டா இருக்குங்க. கத்தி நம்ம வச்சாவே அந்த அளவுக்கு வந்து உடையுது, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. இப்போ நீங்க இந்த மில்க் மைசூர் பாக்கு எந்த அளவுக்கு ஈஸியா வீட்லயே செய்யலாங்கிறத பார்த்தீங்க. இதை பார்க்கறதோடு நிறுத்திடாம நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.